தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, பல நாட்களா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த உதவியாளருக்கான வேலையை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க டிப்ளமோ ஆர் டிகிரி இதுல நீங்க எது பாஸ் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 30,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது, எந்த வித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சரி எந்த வித ஃபீஸுமே கிடையாது. ஸோ உதவியாளர் வேலைவாய்ப்பு நிறைய இதில் வருது. பட் இது வந்து கொஞ்சம் பேருக்கு யூஸ் ஆகும், கொஞ்சம் பேருக்கு யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும், என்ன மாதிரி கேட்டகரியில் வருது, என்ன மாதிரி ஜாப் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாலும் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி எப்படி இந்த ஜாப்பை நீங்கள் பெறுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே போதும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ உதவியாளர் வேலைன்னு சொல்லியிருக்கீங்களே, இது என்ன மாதிரி வந்து ஜாப்பா வந்து இருக்கும், எனக்கு எப்படின்றது புரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டமும் கிடையவே கிடையாது. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உதவியாளர் அப்படின்னு எதுக்கு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, டெக்னிக்கல் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நீங்க உதவியாளர் இருக்க போறீங்க. ஸோ உதவியாளர்னா டீ கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. உதவியாளர் வேலைவாய்ப்புலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப்ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதே நேரத்தில் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன், இது 2 ஜாப் கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி டீ கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் இது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா இந்த உதவியாளர் வேலைவாய்ப்புலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஜாப் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜாப்பாக இருக்கும், நீங்கள் வெளியில் சொல்லிக்கக்கூடிய ஒரு ஜாப்பாகவும் இருக்கும். ஸோ அதற்காக தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்பை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்குரிய ஜாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் நியோ லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனுமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குது, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சாலும் மட்டும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபைலை நீங்கள் பிடிஎஃபாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல ஜாப்க்கு போகணும், நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். அதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அப்ளிகேஷனை எந்த அளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 பேஜஸ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் 8 பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைச்சிடும். இதை நீங்கள் வந்து ஒரு பென் எடுத்துகிட்டு அந்த பெண்ணில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பினாலே போதும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் கடையில் போய் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணவே தேவையில்லை. அதில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போட்டுக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன், இது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உதவியாளர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. 31/3/2025 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதில் நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு
உங்களோட மதர்ஸோட நேம், உங்கள் அம்மாவோட பேர், இதில் வந்து உங்கள் அப்பாவோட பேர், உங்களோட பிரைமரி ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். பிரைமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் சிம்மாக யூஸ் பண்ணுவீங்களா அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரே சிம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நம்பரும் சேமாக கொடுத்துக்கலாம். இல்லை இன்கேஸ் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் இல்லைனா உங்களோட மதர்ஸோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பிரைமரி இமெயில் நம்பர், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி. ஓகேவா? ஸோ பிரைமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேண்டமாக வச்சிருக்க ஏதாவது இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். சும்மா டம்மியாக வச்சிருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை 2 இமெயில் ஐடியும் ஒரே தான், ஒன்று தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே இமெயில் ஐடியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடிய உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோ. இன்கேஸ் வந்து உங்களோட ஊர் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட முகவரியை வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வீட்டிலலாம் இப்போ இங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே முகவரியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th 12th டிப்ளமோ ஆர் யூஜி இல்லை பிஜி இல்லை வந்து வேறு எதுவும் நீங்கள் படிச்சினால் கூட அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. எங்கே நீங்கள் படிச்சிங்க, எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ யூஜி அது எந்த டிகிரியாக இருந்தாலுமே சரி ப்ராப்பராக அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மொழிகள் தெரியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ், தமிழ், அதர் லாங்குவேஜ் இருந்தாலும் ஓகே. ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பேசவும் எழுதவும் தெரியும்னா இந்த இதில் டிக் மார்க் மட்டும் கொடுத்துக்கோங்க. தமிழில் வந்து பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும் அப்படின்னா இந்த 3 இடத்துலையும் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க டிக் மார்க் மட்டும். ஸோ இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட இந்த இடத்துல வந்து டிக் மார்க் மட்டும் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, எந்த இதில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டேட் வந்து நீங்கள் போட்டுட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸோட இடத்த மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எல்லா மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், தஞ்சாவூர், அப்புறம் சேலம், தூத்துக்குடி இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வந்து 4 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 30,000 பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட என்ன மாதிரி எஜுகேஷன் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். டிப்ளமோ ரிலேட்டாக மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ ஆர் ஈசி அது ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் மேலே எதுவுமே கிடையாது. நீங்கள் இமெயில் மூலமாக மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுற இமெயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 3rd பேஜில் அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கே ஒரு இமெயில் இருக்கும். இந்த இமெயிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 2/4/2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.